Shine International Ministries, the House of Conquerors. Coming up, அது ஒரு விலங்க பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாம்பை பிடிச்சிருச்சுன்னா அது அப்படியே தூக்கி மேல கொண்டு போகும். ஏன்னா மேல போக போக ஆக்சிஜன் லெவல் குறைவா இருக்குமா, ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருக்கிறதுனால மேல போக போக அந்த பாம்பு மூச்சு புட்டியே செத்து போயிருமா. தேவனுடைய பிள்ளைகளே, நீ ஏதோ கீழே இருந்து யுத்தம் பண்ணுவதற்காக கர்த்தர் உன்னை வேறு பிரித்து அழைக்கல. கழுகா இருந்தால் ஆகாயத்துல ஒரு யுத்தம் உண்டு, வான மண்டலங்கள்ல சில யுத்தங்களை பண்ணுவதற்காக தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார், கர்த்தர் உன்னை வேறு பிரித்திருக்கிறார். உனக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. நீ கழுகு, நீ உயர பறக்க வேண்டியவன், நீ உயர பறக்க வேண்டியவள். உன் குடும்பம் உயர எழும்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது. சில நேரம் உயர்ந்த இடத்துலேருந்து இறங்கி இருப்போம், ஆனால் இப்போ எப்படின்னா உயர்ந்த இடத்துல ஏற பண்ணுகிறார் என் கர்த்தர், உயர்த்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உயர பறக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு, உயர பறக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. கழுகுக்கும் கோழிக்கும் வித்தியாசம் இருக்கு, உண்மைதானே? சிக்கனுக்கும் ஈகிளுக்கும் வித்தியாசம் உண்டு. கழுகு எப்படி தெரியுமா? கீழே இருந்து கோழியை மாதிரி புழுவை சாப்பிட்டு, போட்ட வேஸ்ட்டை சாப்பிட்டு, அதை சாப்பிட்டு இதை சாப்பிட்டு நடக்கவே நடக்காது, உண்மைதானே? ஸோ கோழிக்கும் கழுகுக்கும் வித்தியாசம் உண்டு. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, கோழிக்கும் கழுகுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆமாம், கோழிக்கும் கழுகுக்கும் வித்தியாசம் உண்டு. கழுகு கீழே இருக்கிறதுக்கு படைக்கப்பட்ட பறவை அல்ல, உயர பறக்கிறதற்காக படைக்கப்பட்ட பறவை. சில நேரம் கழுகு தான் கோழி கூட்டுக்குள்ளே அடைஞ்சு போயிருப்போம். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? எத்தனை கோழி கூட்டுக்குள்ளே இருக்கிற கழுகுகள் இருக்கிறீங்க? கைஸ்காம நீங்கள் எல்லாம் பறந்துட்டு இருக்கீங்களா? இல்லை, ஏன்னா கூட இருக்கிறதெல்லாம் கோழி குஞ்சு, கோழி கூட்டுக்குள்ளே இருக்கிறோம். நம்ம யாரு? கழுகு. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், கழுகுன்னு சொல்லுங்கள். ஆமாம், கழுகு. ஆனால் நம்ம எங்கே இருக்கிறோம்? கோழி கூட்டுக்குள்ளே இருக்கிறோம். ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிறது என்னது? கோழிகள் தான் சுற்றி இருக்கு. இந்த கோழி சும்மா இருந்துட்டு கீழே இருந்து மண்ணையே மண்ணு 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 மண்ணை கொத்தி மண்ணை கொத்தி மண்ணு கொத்தி மண்ணை கொத்தி இருக்கிறதுனால நம்ம மண்டையும் என்ன செஞ்சுட்டு ஸ்லோவாக மண்ணை மண்ணு மண்ணு மண்ணு. அதனால தான் சொந்த பேச்சு, இஷ்ட பேச்சு, சொந்த நடக்க, ஓன் நடக்க இதெல்லாம் நடக்காத. முதல்ல மண்டையை நம்ம கிளியர் பண்ணணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமாம், கழுக மாதிரி உயர பறக்க வேணும் என்றால் மண்டை கிளியர் ஆகணும். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சிரிச்சுட்டு சொல்லுங்கள், மண்டை கிளியர் ஆகணும்னு சொல்லுங்கள். சில நேரம் மண்டையை குழம்பு இருப்போம், சில நேரம் மண்டையில் என்னெல்லாமோ இருக்கும். முதல்ல மண்டை கிளியர் ஆகணும். கிளியர் ஆனால் மட்டும்தான், புத்தியில் ஒரு தெளிவு உண்டானா மட்டும்தான் பறக்க முடியும். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? ஏசு கிறிஸ்து ஒரு உவமையை சொன்னார்ல, இளைய குமாரனை குறித்து. நம்ம எப்படி சொல்லுவோம்? பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சிரிச்சுட்டு சொல்லுங்கள், கெட்ட குமாரன். ஏன்னா அடுத்தவனை கெட்ட குமாரன்னு பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தவன் கெட்டவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப இஷ்டம் நமக்கு. அதனால டக்குன்னு கெட்ட குமாரன்னு சொல்லுவோம், என்னமோ நம்ம நல்லவன் மாதிரி. இல்லை, சரி. இளைய குமாரனுடைய ஒரு கதை உண்டு. அவன் என்ன செய்கிறான்னா, எல்லாத்தையும் வாங்கி, தகப்பனை எனக்கு சொத்தை தாங்க, ஆசீர்வாதம் தாங்க, எல்லாம் பிரித்து வாங்கிட்டு நேராக எங்கே போயிட்டான்? கழுகு கோழி குஞ்சோட போயிட்டு. எத்தனை பேருக்கு புரியுது? சில நேரம் நம்ம செய்வோம் தெரியுமா? ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் ஆண்டவரை தேடுவோம், கையில் வேலை கிடைச்சதும் ஆண்டவரை மறந்துடுவோம். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? ஆமாம், பிரச்சனைக்கு மாத்திரம் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு ஆண்டவரை தேடுவோம், பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டா ஆண்டவரை விட்டுருவோம். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? என்னோட இருக்கிறீங்க? ஆமாம், வியாதி வரும்போது ஆண்டவரை தேடுவோம், வியாதியிலேருந்து வெளியே வந்து ஆண்டவரை விட்டுருவோம் சில நேரம். ஆனால் நம்ம அடுத்தவங்களை இளைய கெட்ட குமாரன் சொல்கிறதுக்கு நமக்கு ஈஸி. ஆனால் எத்தனையோ முறை ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு ஜெபத்தை விட்டுட்டு ஆண்டவர் கையை விட்டுட்டே வெளியே போயிருக்கிறோம். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? சொத்து எல்லாத்தையும் வாங்கிட்டு ஷேரை வாங்கினதும் தகப்பனை மறந்து விட்டுட்டு போயிட்டான். கூட இருந்தது அவன். ஆக்சுவலி அவன் ஒரு கழுகு, உண்மைதானே? அவன் ஒரு கழுகு. கழுகு கோழி குஞ்சோட போயிடுச்சு, கோழிகளோட போயிடுச்சு. கோழி காக்கா பார்த்துருக்கீங்களா? கோழி காக்கா குருவி எல்லாம் ஒன்று சேர்ந்துரும். ஆனால் கழுகு எப்போவுமே கழுகு தனியாக தான் நிற்கும். இந்த கோழி குஞ்சோட போனதுனால எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க தெரியுமா? கழுகு கையில் இருந்த பொருள் எல்லாம் எடுத்து நாசம் பண்ணிட்டாங்க.
எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, கழுகு அது உயர்ந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை. கொஞ்சம் கீழே இறங்கிட்டா மொத்த கோழி காக்கா எல்லாமே கழுக ஒன்றும் இல்லாம வெறுமையாக்கிவிடும். எத்தனை பேருக்கு புரியுது? கடைசி எல்லாமே அவன் இழந்து போயிட்டு பன்னியோட சாப்பாடை சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிட்டான். அந்த அளவு லோ கிளாஸ், லோ தரம் எல்லாம் கீழே போயிடுச்சு அவனோடது. என்ன ஒரு வாழ்க்கை! சில நேரம் நம்ம நினைப்போம் தெரியுமா, என்னடா ஒரு வாழ்க்கை, என் லெவல் இப்படி இல்லையே, நான் நினைச்சது இப்படி இல்லையே, என் வாழ்க்கை எப்படியோ இருக்கும்னு நினைச்சேன், எங்கேயோ போயிட்டு. அதே மாதிரி ஆரம்பம் நல்லா தான் இருந்துடுச்சு, முடிவு எப்படி இருக்குது? பன்னியோட சாப்பாடை சாப்பிட்ற மாதிரி ஒரு நிலைமை. இவ்வளோ தூரம் கீழே போயிட்டேனா, இந்த அளவுக்கு என் குடும்பம் இப்படி ஆகும்னு நினைக்கவே இல்லையே, இந்த அளவு என்னுடைய குடும்பம் வாழ்க்கை தரம் கீழே போகும்னு நினைக்கலையே, இத்தனை ரூபாய்க்கும் கையேந்துற மாதிரி ஒரு நிலைமை என் வாழ்க்கையில் வரும்னு நான் நினைக்கலையே, என் குடும்பத்தில் இவ்வளோ ஒரு நெருக்கடி வரும்னு நான் நினைக்கலையே, இந்த அளவு போயிட்டேனா அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த வசனம் அழகா சொல்லுகிறது, அவனுடைய புத்தி தெளிஞ்சது. எத்தனை பேருக்கு புரியுது? அவன் புத்தி தெளிஞ்சதும் அவனுக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு தெரியுமா? அவனுடைய தகப்பன் வீடு. தேவனுடைய பிள்ளைகளே, நான் விசுவாசிக்கிறேன், இங்க இருக்கிற அநேகருடைய புத்தி தெளிய வேண்டிய நேரம் வந்துடுச்சு. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? நீ நினைக்க வேண்டியது நீ கோழி அல்ல, நீ கழுகு, 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 கழுகு. நீ தேவனுடைய பிள்ளை. நீ உயர்ந்த இடத்துல இருப்பதற்காக கர்த்தர் உன்னை தாயின் கருவில நீ உருவாகிறதுக்கு முன்னாடியே உன்னை வேறு பிரித்து வைத்திருக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாக்கியாதே போகும். நீ விசேஷமான ஒரு படைப்பு. நீ பிரமிக்கத்தக்க அதிசயமா உன்னை நான் படைச்சிருக்கிறேன். நீ ஒரு அதிசயம், நீ பிரமிக்கத்தக்க ஒரு அதிசயம். அநேகருடைய கண்களுக்கு முன்னாடி உன்னை ஒரு கிரீடமா நான் வைத்திருக்கிறேன். ஒரு கழுகு. ஆனா அந்த கழுகு எங்க போயிடுச்சு தெரியுமா? பன்னியோட சாப்பாடு சாப்பிட போயிடுச்சு. புத்தி தெளிஞ்சதும் அவனுக்கு யாருடைய வீடு ஞாபகம் வருது? தகப்பன் வீடு. தகப்பன் வீடு. மறுபடி எந்த இடத்துல கீழே விழுந்தோமோ அந்த இடத்துல அலைன் ஆக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நீ உடஞ்சு போய் ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது மட்டுமல்ல, என் தேவன் எனக்கு சம்பூர்ணமாய் நடத்தி வந்திருக்கிறார் என்றால் தேவன் ஒருவர் உண்டு. அந்த தேவனை ஞாபகம் வந்துடுச்சு. உடனே அந்த இளைய குமாரன் என்ன பண்ணா தெரியுமா? புத்தி தெளிஞ்சதும் நேரா தகப்பன் இடத்துல போயிடறான். தகப்பன் வீடு. தகப்பன் வீட்டில் போய் அவன் தகப்பன் வீட்டில் ஒரு வேலைக்காரனா இருக்கலான்னு ஆசை, ஒரு நினைப்புல போனான். ஆனா தகப்பன் எப்படி அவனை பார்த்தாரு? தகப்பனுக்கு பிள்ளை எப்பவுமே பிள்ளை தான். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, பிள்ளை பிள்ளைதான் சொல்லுங்க. பிள்ளை பிள்ளை தான். தகப்பனுக்கு என்னைக்குமே பிள்ளை பிள்ளை தான். நம்ம பொல்லாதவர்களாகிய நம்மவே நம்ம பிள்ளைகள் தப்பு பண்ணனா கொல்லவே மாட்டோம். தகப்பனுக்கு பிள்ளை என்னைக்குமே பிள்ளை தான். மறுபடி போய் பிள்ளை பிள்ளை தகப்பன்ட்ட போனா மட்டும் போதும். அப்படியே அவனுடைய இருந்த ஸ்தானத்தில் அவன் அப்படியே நிலைநிறுத்துகிறான். இன்னைக்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டியது, நம்ம புத்தி தெளியணும். ஆமா, நம்ம கழுகு, கோழி குஞ்சு, காக்கா மாதிரி எல்லாம் வேலையை காமிச்சிட்டோம். இப்ப கழுகு தன் ஸ்தானத்துல வந்திருக்கணும். நம்ம உயர பறக்க வேண்டியவர்கள் தன் ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கணும். இரண்டாவதாக, கழுகு உயர பறக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? சூழல் மாறணும். சுற்றுச்சூழல், என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகணும். தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில நம்மளை தடை பண்ணுவதற்கு நிறைய பேர் இருப்பாங்க. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? நம்ம முன்னேற விடாம நமக்கு தடைகள், நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச தடைகள் உண்டு, தெரியாத தடைகள் உண்டு. உண்மைதானே? கண்ணுக்கு தெரிஞ்ச தடைகள்னா உங்க பக்கத்து வீட்டில் தான் இருப்பாங்க, உங்க எய்த்தாப்புல வீட்டில் இருப்பாங்க, உங்க வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. சத்தம் இல்லையே? ஆமா. கண்ணுக்கு தெரியாத
தடைகள்னால் உங்களுக்கே தெரியும். மொபைல் ஃபோன்லேருந்து வரும், இன்ஸ்டாகிராம்லேருந்து வரும், வாட்ஸ்அப்லேருந்து வரும், ஃபேஸ்புக்லேருந்து வரும், எல்லா ஆப்லேருந்து ஆப் வைக்கிறதுக்கு வரும். கண்ணுக்கு தெரியாத தடைகள் வரும், சிந்தனைக்குள்ள நிறைய வரும், என்னெல்லாமோ தடைகள் வரும். நிறைய தடைகள் உண்டு, தெரிஞ்ச தடைகள், தெரியாத தடைகள். அப்ப சுற்றுச்சூழல் கரெக்ட் ஆகணும். ஏன்னா கழுகு கீழே பறக்கிற ஒரு பறவை அல்ல, உயர் பறக்க வேண்டியது. ஓகே, ஸோ சூழல் சரியாகணும், அந்த என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகணும். எலியாவுடைய மரண நாள் வந்துருச்சு இல்லை, நெருங்கும் போது எலிசா என்ன செய்கிறாரு, இவருக்கு மறிக்கிறது வருதுன்னு சென்ஸ் பண்ணி இவர் பின்னாடியே நடக்கிறார். ஓகே, ஸோ நடக்கும்போது உங்களுக்கு தெரியும், எரிகோ வருது, பெத்தேல் வருது, கில்கால்லேருந்தே துவங்குறாங்க. ஒவ்வொரு ஸ்டாப் வரும்போது அதில் அழகா இருக்கும். தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் போய் என்ன சொல்லுவாங்க, உன்னுடைய தலைவன் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார், உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறார். இவர் என்ன செய்கிறாரு, நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, சும்மா இருங்கன்னு சொல்லுங்க, சிரிச்சுட்டு சொல்லுங்க, கோவப்பட்டுற போகிறாங்க. ஆமாம், இப்போ சிரிச்சுட்டே சொல்லுங்க, உங்கள் வேலையை பார்த்துட்டு இருங்கன்னு சொல்லுங்களேன். இப்படி சில இடத்துல சில நபர்களை அவங்க வேலையை பார்க்க விட்டாலே நம்ம என்ன செய்யணும், நம்ம வேலையை பார்த்துடலாம். சில நேரம் நம்மவே அடுத்தவங்கள அவங்க வேலையை பார்க்க விட மாட்டோம். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? இவன் எப்பவுமே அந்த வேர்டு யூஸ் பண்ணா, நச்சுறுத்துட்டே இருக்கா என்ன அப்படின்னு சொல்லுவான். நச்சுறுத்துட்டே இருப்போம். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? இரிட்டேட் பண்ணிட்டே இருப்போம், சொன்னிட்டே இருப்போம். நம்மவும் மற்றவங்களை செய்வோம். சில நேரம் நம்மளே செய்வாங்கல்ல, அங்க போனா அது பிரச்சனை, இது பண்ணா இது பிரச்சனை. சில நேரம் இங்கேருந்து அங்கே டார்ச்சர் பண்ணிடுவாங்க, அங்கேருந்து இங்கே பண்ணிடுவாங்க. இதுக்கு சத்தம் இருக்காதே. ஆமாம், சொரிஞ்சிட்டே இருப்பாங்கல்ல, கிறுக்கிடுத்துட்டே இருப்பாங்க. அவரவர் வேலையை பார்த்துட்டு இருந்தாலே நல்லா இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும். சில நேரம் இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டை பார்த்துட்டு இருப்போம். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? நம்ம வீட்டில் பெரிய குழப்பமா இருக்கும், அது நமக்கு தெரியாது. நம்ம அடுத்தவங்க வீட்டை பார்த்துட்டு இருப்போம். சில நேரம் அடுத்தவங்க கதை தான் நம்ம ரொம்ப பேசுவோம், நம்ம கதையை பார்க்க மாட்டோம். நம்ம குடும்பம் கொடுமையில போயிட்டு இருக்கு, அதை கவனிக்கவே மாட்டோம், அங்கங்க பார்ப்போம். இந்த அடுத்தவங்களை பார்க்குற வேலையெல்லாம் நம்ம விட்டு நம்ம பிஸ்னஸ், இங்கிலீஷில் சொல்லுவாங்கல்ல, மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். உன் வேலையை பார்க்கணும். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சிரிச்சுட்டே சொல்லுங்க, உங்கள் வேலையை பார்க்கணும்னு சொல்லுங்க. ஆமாம், உங்கள் வேலையை பார்க்கணும், நம்ம வேலையை பார்க்கணும். அவன் என்ன நினைக்கிறான், சில நேரம் அப்படிதான் இல்லை, அவன் என்ன நினைச்சிருப்பான், இது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அவன் என்னமோ நினைச்சிட்டு போட்டோம், கழுதை என்ன நினைச்சா நமக்கு என்ன, நாம எப்ப பார்த்தாலும் இதுதான், அவன் என்ன நினைச்சிருப்பான், அவன் இப்படி நினைச்சிருப்பான், அவன் நினைச்சிருக்கவே மாட்டான். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? இந்த மாதிரி ஓவரா ஏதாவது திங்க் பண்ணியே நம்ம வாழ்க்கையை கெடுத்துருவோம். இப்ப இந்த சூழல் சரியாகணும், என்விரான்மெண்ட் சரியாகணும். யோனா என்ன பண்ணார் தெரியுமா? எங்கே போகணும்? யோனா நினிவேக்கு போகணும். யோனா எங்கே போகிறாரு? தர்ஷீஷுக்கு போகிறார். மனுஷன் கப்பலில் ஏறினதுலேருந்து கப்பலில் இருக்கிற ஒருத்தருக்கும் நிம்மதி இல்லை. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? சில நபர்கள் உங்கள் வீட்டில் வந்தாலே வீட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு நிம்மதி இருக்காது. சத்தம் இல்லையே. சில கால்ஸ் உங்க வீட்டுல, சில போன் கால் உங்க வீட்டுல வந்தாலே ஒருத்தருக்கு நிம்மதி இருக்காது. கேட்ட திறந்தாலே வந்துட்டாங்களா போச்சு, வீடு ரெண்டாக போகுது. சில நபர்கள் வீட்டுக்குள்ள வந்தாலே நிம்மதி இல்லை. யோனாவை தண்ணிக்குள்ள போடுற வரைக்கும் கப்பல் சரியாகவே, அதுக்குன்னு வீட்டுல போய் யாரையா தண்ணிக்குள்ள போட்டுறாதீங்க தேவனுடைய பிள்ளைகளே. சில நபர்களுக்கு ஒரு பவுண்டரியை மேக் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா, சில நபர்களுக்கு தெரியும் எப்படி வந்து நடிச்சா நம்ம இறங்கோன்னு. நல்லாவே பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நம்ம பத்தி நல்லா தெரியும்னு சொல்லுங்க. சில எமோஷனல் மேனிப்புலேட்டர்ஸ் இருப்பாங்க, எமோஷனலி நம்மளை தாக்கி 50 ரூபா வேணும் அப்படின்னு கேட்டா கொடுக்க மாட்டா. கண்ணீரெல்லாம் வடிச்ச மாதிரி, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, தயவு செய்து எனக்கு எதுவுமே இல்லை, தயவு செய்து ஒரு 50 ரூபா. உடனே நம்ம என்ன செஞ்சிருவோம்?
50 என்ன 100 தரேன். ஏன்னா நம்ம பத்தி நல்லாவே தெரியும். பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நம்ம பத்தி நல்லா தெரியும். நம்மளை நல்லா யூஸ் பண்ணுவாங்க, நம்ம நல்லா யூஸ் பண்ணுவாங்க. சில நேரம் பார்த்துருக்கீங்களா, இந்த பிரச்சனை இந்த காரியத்தை நடத்துறதுக்கு உங்களால மட்டும்தான் முடியும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம என்ன மாறிடுவோம், சிஸ்டரா போய் நின்றுவோம். காரியம் முடிஞ்சதும் இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் இந்த சிஸ்டர் தான் அப்படின்னு சொல்லி சிலுவையில அரைஞ்சிருவாங்க. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, சிலுவையில அரைஞ்சிருவாங்க. அதுதான் உலகம். நடிச்சுட்டு வந்தா ஜாக்கிரதையா இருக்கணும். சில விஷயத்துக்கு நோ சொல்லணும். இப்ப சொல்லுங்களேன் சத்தமா நோ. சில சத்தமா முடியாதுன்னு சொல்லுங்களேன். சில விஷயம் நம்ம போல்டா முடியாது நோன்னு சொல்றதுக்கு பழகணும். நம்ம எப்படி தெரியுமா, அவங்களையும் வேதனைப்படுத்தக்கூடாது, இவங்களையும் வேதனைப்படுத்தக்கூடாது. ஆனா ஆண்டவரை மட்டும் டெய்லி குத்தி கொலை பண்ணுவோம். இதுக்கு சத்தம் இல்லையே, சத்தம் இல்லையே, சத்தம் இல்லையே. அவங்களையும் வேதனைப்படுத்த மாட்டேன், நான் இவங்களையும் பேலன்ஸ் பண்ண முடியவே, 2 போட்டுல காலை வச்சு நடக்க முடியவே முடியாது. யோனாவை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டதோட கப்பல் கிளியர் ஆயிடுச்சு. சில நேரம் நம்ம சிந்தனையிலே சில யோனா இருப்பான் கண்ட்ரோல் பண்றதுக்கு. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? நீங்க உடனே வீடை மட்டும் நினைக்காதீங்க, நான் உங்க சிந்தனை குறித்தும் பேசிக் கொண்டிருக்கிறேன். சில நேரம் நம்ம சிந்தனையிலேயே சில யோனா இருப்பான் நம்மளை கண்ட்ரோல் பண்றது. அந்த யோனா அந்த ஒரு குணத்தை மட்டும் தூக்கி எரிஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கை நல்லாகும். நமக்கே தெரியும் அந்த ஒரே ஒரு விஷயம்தான் கப்பலை ஆட பண்ணி கொண்டே இருக்கிறது. அந்த ஒரு குணத்தை தூக்கி போட்டாலே உங்க கப்பல் சரியாகும். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? இன்னைக்கு அந்த குணத்தை தூக்கி எறியணும். சூழல் சரியாகணும், என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகணும். ஏன்னா என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆனா மட்டும்தான் உயர பறக்க முடியும். ஏன்னா நம்ம யாரு உயர பறக்க வேண்டியவங்க, உயர பறக்க வேண்டியவங்க. நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா, சும்மா இப்படியே இங்கே பார்த்துட்டு இருப்போம். இயேசு கிறிஸ்து மறுரூபமானார் இல்லையா? எங்க வச்சு மறுரூபமானார்? கீழே வச்சா, கிரவுண்ட் ஃப்ளோர்ல வச்சா, எங்க? மலையில. மேல மேல போனா மட்டும்தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டு. வாழ்க்கை மறுரூபமாகணும், ஒரு ஆவிக்குரிய ஆழத்துக்குள்ள போகணும்னா ஒரு ஸ்டெப் மேல போகணும். இயேசு கிறிஸ்து மறுரூபமானார் எங்க? மலையில வச்சு. எத்தனை பேர் போட்டாங்க? கூட்டத்தோட கூட்டமா போகல, 3 பேர். யாரெல்லாம்? பேதுரு, யோவான், யாக்கோபு. 3 பேர் தான் போனாங்க. நமக்கு மட்டும் எப்படி தெரியுமா, நம்ம மறுரூபமாகணும்னாலும் எத்தனை பேர் வரணும்? மொத்த கூட்ட கும்பல், அக்கா, தங்கச்சி, அண்ணி, மைனி, மச்சான் எல்லாம் வந்தாதான் மேல மறுரூபம் நடக்கும். இது கூட்டத்தோட கூட்டமா ஒன்றும் நடக்காது. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா நீங்க தான் எழுமணும். உங்களுக்கு வாசல் திறக்கப்படணும்னா நீங்க தான் ஸ்டெப் எடுக்கணும். உங்களுக்காக ஏன் சர்ச்சுக்கு வரல? அக்கா வரல, அண்ணே வரல, அப்பா வரல, அம்மா வரல, இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்க என்ன செய்யணும்? ஸ்டெப் எடுக்கணும். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும்னா, ஒரு யோசிச்சு பாருங்களேன். மேலே போனாலே கொஞ்சம் அந்த மலைக்கு மேலே வச்சுதான் அவர் மறுரூபமாகிறார். கீழே வச்சு ஒண்ணுமே மாற்றம் நடக்கல. கர்த்தர் நம்மையும் உயர அழைக்கிறார். கழுகை பத்தி பார்க்கும்போது கழுகுடைய முதல் விஷயம் என்ன என் கண்ணில் மாட்டுச்சு தெரியுமா? கழுகு ரொமான்ஸ் பண்ணணும்னாலும் மேலே தான் போகுமா. யோசிச்சு பாருங்களேன், அதுக்கு விமானத்தில் யோசிச்சு பாருங்களேன், 40-50 அடி தூரத்தில் போய் தான் அது ரொமான்ஸ் பண்ணுமா காத்துல. நீங்க எல்லாம் எப்படி தெரியுமா? ஏசுன்றதஞ்சு ரொமான்ஸ்னாலே தெரியாது. ரத்த நான் சொன்ன ரொமான்ஸ் எங்க இருக்கு தெரியுமா? 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை எடுத்து வாசிங்களேன். நீங்க வேற ஏதோ ரொமான்ஸ்ல போயிட்டீங்க. 1 தெசலோனிக்கர் 4ஆவது அதிகாரம் 17ஆவது வசனத்துல ஒரு ரொமான்ஸ் இருக்கு பாருங்களேன். பின்பு ஆஹா ஆஹா ஆஹா
ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அது இங்கிலீஷ்ல இருக்கும், டு மீட் த லார்ட் இன் தி ஏர். கர்த்தரை எங்க மீட் பண்ண போறோம்? காத்துல, மேல, உயரத்துல, ஆகாயத்துல. அங்க போய் தான் அவரை மீட் பண்ண முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, கழுகு ஒரு உயர்ந்த இடத்துல போகும்போது தான் மறுரூபம் உண்டாகும். கழுகுனுடைய வாழ்க்கை மறுரூபமாகும். தேவனோட நெருங்க முடியும். தேவனோட நெருங்கணும்னா கழுகு அந்த இருக்கிற அந்த நிலைமையை விட்டு மேல உயரணும். ஏன்னா கழுகு கீழே எல்லார மாதிரி சோத்திரம் சோத்திரம் சொல்லிட்டு போறதுக்காக கழுகு ஆண்டவர் படைக்கல. கழுகுனதும் கழுகுல போய் இருக்காதீங்கன்னா உங்களை குறித்து தான் பேசி கொண்டிருக்கிறேன். கழுகு எல்லார மாதிரி அப்படியே சும்மா கடமைக்கு ஸ்டைலா வந்து சண்டே சர்ச் அட்டன் பண்ணிட்டு போறதுக்காக கழுகு ஆண்டவர் படைக்கல. நீ உயர எழும்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது. உன்னுடைய குடும்ப சூழ்நிலை உயர எழும்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது. உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் உயர எழும்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஆவிக்குரிய ஜீவியம் உயர வேணும். தேவன் எதற்காக உன்னை அழைத்தார் தெரியுமா? நீ தேவனோட இருக்க வேண்டும். அன்னைக்கு கேட்டார், ஆதாமே நீ எங்க இருக்கிற? நீ இழந்து போன மகிமையை கர்த்தர் உனக்கு திரும்பவும் தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். கர்த்தர் திருப்பி தருகிறதற்காக தான் கர்த்தர் என்ன செய்றார் தெரியுமா? உயர அழைக்கிறார். இழந்து போன மகிமையை திருப்பி தருவதற்கு. நான் இந்த ரொமான்ஸ் சொன்னா நீங்க இந்த ரொமான்ஸ்ல போயிட்டீங்க. ஆமா, கர்த்தர் திருப்பி தர ஆசைப்படுகிறார். கர்த்தரோட நெருங்கணும்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? உயர எழும்பணும். வேத வாசிப்புல உயர எழும்பணும். ஜெபத்தை அதிகரிக்கணும். அதிகரிக்க அதிகரிக்க கர்த்தர் அப்படியே உயர்த்த ஆரம்பிப்பார். ஓய்வு நாள் ஆராதனை ரொம்ப முக்கியம். அதனாலதான் முதல்ல ஏசாயா வாசிக்கும் போது 13வது வசனத்தையும் வாசிக்க வச்சேன். ஆராதனை ரொம்ப முக்கியம். ஆராதிக்க ஆராதிக்க கர்த்தர் நம்மை உயர எழும்ப பண்ணுவார். உயர எழும்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உயர எழும்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஏன்னா கழுகு உயரதான் எழும்ப. கழுகு அது நான் சொன்னேன்ல, கழுகு ஏதோ ரொமான்ஸ் பண்ண மட்டும் அல்ல உயர எழும்புகிறது. அது ஒரு விலங்க பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாம்பை பிடிச்சிருச்சுன்னா அது என்ன செய்யுமா? அது அப்படியே தூக்கி மேலே கொண்டு போகும். ஏன்னா மேலே போக போக என்ன இருக்கும்? ஆக்சிஜன் லெவல் குறைவா இருக்குமா. ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருக்கிறதுனால மேலே போக போக அந்த பாம்பு மூச்சு புட்டியே செத்து போயிரும். அப்பவே செத்து போயிரும். ஓ தேவனுடைய பிள்ளைகளே, நீ ஏதோ கீழே இருந்து யுத்தம் பண்ணுவதற்காக கர்த்தர் உன்னை வேறு பிரித்து அழைக்கல. கழுகா இருந்தால் ஓ ஆகாயத்துல ஒரு யுத்தம் உண்டு. வான மண்டலங்கள்ல சில யுத்தங்களை பண்ணுவதற்காக தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை வேறு பிரித்திருக்கிறார். உனக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. நீ கழுகு, நீ உயர பறக்க வேண்டியவன், நீ உயர பறக்க வேண்டியவள். உன் குடும்பம் உயர எழும்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது. அது யுத்தம் கூட அது வான மண்டலத்துல தான் போய் செய்யுமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில வான மண்டலங்கள்ல செயல்படுகிற சில பொல்லாத ஆவியின் சேனைகளோட சில யுத்தம் உண்டு. எத்தனை பேர் யுத்தம் பண்ணிக்கொண்டு இப்பொழுதும் இருக்கிறீங்க? வாழ்க்கையில சில யுத்தம் எப்படி வந்திருக்குன்னு தெரியாது. ஏன் இந்த யுத்தம் தெரியாது. சில வருடமாய் சில யுத்தங்கள் மேல யுத்தங்கள். உங்க குடும்ப வாழ்க்கையில யுத்தம், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில யுத்தம், யுத்தம் மேல யுத்தம். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், கழுகு யுத்தத்திற்காய் ஆகாயத்துல போய் யுத்தம் பண்ணுவதற்காய் படைக்கப்பட்ட ஒரு பறவை. கர்த்தர் கழுக போல வைத்திருக்கிறார் என்றால் கழுகுக்கு ஒரு காலம் உண்டு. கழுகு காத்திருக்கும். ஆனா காத்திருக்கிறதோட முடியாது. செட்டைகளை விரித்து உயர பறக்கிறது. இன்னொரு சீசன், ஒரு சீசன் ஒருவேளை யுத்தம் பண்ணலாம், ஒரு சீசன் ஒருவேளை ஒண்ணும் இல்லாத நிலைமையா இருக்கலாம். ஆனா கழுகுனுடைய காலம் மாறுகிற நேரத்துல செட்டைகளை அடித்து உயர எழும்பும். அதான் கழுகுனுடைய காலம். கழுகுனுடைய காலம். உயர பறக்க வேண்டியவர்கள் நாம், உயர பறக்க வேண்டியவர்கள். அதனாலதான் சில யுத்தங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். கோழிக்கும் காக்காக்கும் குருவிகள் எல்லாம் பாம்புகளோட யுத்தம் பண்ணாது. ஆனா சில நேரம் கழுகா இருக்கிறபடினாலதான் சில வலு சர்ப்பத்து ஆவிகளோட யுத்தம் பண்ண வேண்டிய நிலைமையா இருக்கிறது. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? கழுகு. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, கழுகு. ஆமா, உயர பறக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லுங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து. ஆமா, உயர பறக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. பிரியமானவர்களே, மூன்றாவதாக
உயர பறக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? தரிசனமுடையவர்களா இருக்கணும். ஒரு தரிசனம் நமக்கு வேணும், ஒரு நோக்கம் நமக்கு வேணும், ஒரு ட்ரீம் நமக்கு வேணும். ட்ரீம் இல்லாம வாழ்ந்து வேஸ்ட். ஆமா, வாலிப பிள்ளைகளுக்கும் அப்படிதான். ஏதாவது ஒரு ட்ரீம் உனக்கு, ஏதோ கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் ட்ரீம் இல்லை, உனக்கு ஒரு லட்சியம் வேணும், உனக்கு ஒரு நோக்கம் வேணும், உனக்கு ஒரு ட்ரீம் இருக்கணும், ஒரு திட்டம் இருக்கணும். திட்டம் இல்லாம இருந்து வேஸ்ட். சின்ன வயசுல உனக்கு ஒரு லட்சியம் இருக்கணும். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? ஏன் அப்துல் கலாம் தானே சொன்னாரு, கனவு காணுங்கள்னு. டெய்லி அதனால வீட்டில் ராத்திரி, ஆண்டவரே நான் கனவு பார்க்கணும், கனவு பார்க்கணும், கனவு அப்படின்னு சொல்லி படுத்தா, அப்படி கனவு பார்த்துருந்தா பாம்பு பல்லி பூரான் கனவு தான் வரும். நான் சொல்ற கனவு, உனக்கு ஒரு எதிர்கால நோக்கம் ஒன்று வேணும். எதுக்கு வாழ்றோன்னு நமக்கு தெரியணும், நம்முடைய திட்டம் நமக்கு தெரியணும். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? ஆமா, வாலிப பிள்ளைகளும் அப்படிதான். ஏதோ படிக்கிறேன், ஏதோ வாழ்றேன் இல்லை, உனக்கு ஒரு ட்ரீம் அவசியம். உனக்கு ஒரு ட்ரீம் இருக்கணும். இந்த மாதிரி நான் சாதிக்கணும், இந்த மாதிரி நான் இருக்கணும், இந்த மாதிரி நான் எழும்பணும், நான் கழுகு, இந்த லட்சியத்தை, இந்த உயர்வை நான் தொடணும், இந்த சிகரத்தை நான் தொடணும் அப்படிங்கிறத நீ லாக் பண்ணணும். அதனாலதான் கழுகு என்ன செய்யுமா, தூரத்துல இருந்தாலும் தண்ணிக்குள்ள ஒரு மீன் இருந்தாலும் அந்த மீனை தான் கண்ணாலேயே லாக் பண்ணுமா. லாக் பண்ணணும். பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, லாக் பண்ணணும். ஆமா, லாக் பண்றதுன்னா எய்ம் பண்ணணும். அதுதான் இந்த அளவு நான் வரப்போகிறேன், இதுதான் என் உயர்வு, இதல்ல இது. தேவனுடைய பிள்ளையே, அப்படி நீ உயர்வு ஒன்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், கீழே உன்னால இருக்க முடியாது. ஏன்னா கீழே இருந்தாலும் உன்னுடைய லெக்கை, உன்னுடைய ட்ரீம், உன்னுடைய தரிசனம் தூரமா இருக்கிறபடினால் அந்த தூரத்தை அடைவதற்கு நீ பிரயாசப்படுவ. குழியில போட்டாலும் உனக்கு கொஞ்சம் தெரியும், உன்னுடைய சகோதரர்கள் உன் காலுக்கு கீழே வருவாங்க சொல்லிட்டு. உன்னை ஒருவேளை சிறைச்சாலையில போட்டாலும் உனக்கு கொஞ்சம் தெரியும், சிறைச்சாலையின் கதவை என் கர்த்தர் தீவிரமாய் திறப்பார் என்று. ஒருவேளை எல்லாரும் பழி குற்றம் போட்டு போத்திபாருடைய வீட்டுல குற்றவாளியாய் நின்றது போல நீ நின்றாலும் உனக்கு கொஞ்சம் தெரியும், நீ அதிலிருந்து வெளியே வருவாய் என்று. You should have a dream. நீ உனக்கு ஒரு லட்சியம் வேண்டும். அது ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எதுக்காக நான் இந்த உலகத்துல இருக்கிறேன், எதுக்கு, என்ன என் லைஃப்ல, என்ன என் திட்டம், என்ன என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, நீ கேட்கணும். அதற்கு நேராய் நீ ஓடணும். நம்ம செய்யற தப்பு என்ன தெரியுமா, அதுக்கு நேரா ஓட மாட்டோம். ஆமா, வாலிப பிள்ளைகள் அப்படிதான். உனக்கு ஒரு லட்சியம் இருந்தா ஊர் சுத்திட்டு நடக்க மாட்டோம். ஒரு லட்சியம் இருந்தா சும்மா டைம் பாஸ்க்கு ஏதோ இல்லாம பண்ணிட்டு கதை அடிச்சு சும்மா ஏதாவது வேலையை பண்ணிட்டு இருக்க மாட்டோம். அந்த லட்சியத்தை அடைவதற்கு போராடும். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? ஆமா. ஆனா இப்போ உள்ள உலகத்துல எப்படி தெரியுமா, ஊரு சுத்திட்டு இருந்தா அது ஒரு ஸ்டைல். பிள்ளைங்க யாரும் இந்த மாதிரி ஊரு சுத்திய கல்யாணம் பண்ணக்கூடாது. ஒரு லட்சியம் இருக்கிறவனை தான் கல்யாணம் பண்ணும். ஆமா, ஒரு ட்ரீமரா இருந்தா அடிச்சு எங்க போட்டாலும் எழுப்பி வருவான். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? ஆமா, சும்மா ஒன்னும் வேலைக்காகாத ஊரு சுத்திட்டும் வேலையும் இல்லாம சும்மா நடக்கிற இவனை பார்த்து நல்லா இருக்கிறான், அதனால அழகா இருக்கிறான், அதனால கல்யாணம் பண்ணேன்னு சொல்லவே. You should have a dream. ஆமா, உடனே இது நான் கேர்ள்ஸுக்கு மட்டும் சொல்லல, பாய்ஸ்க்கு அப்படிதான். சும்மா வேலையும் வெட்டியும் இல்லாம ஒன்றும் இல்லாம சுத்திட்டு நடக்கிற கேர்ளை கல்யாணம் பண்ணக்கூடாது. You should have a dream. ஒரு ட்ரீம் இருக்கணும், சாதிக்கணும்னு ஒரு வெறி இருக்கணும், சாதனையாளரா மாறணும். ஒன்றும் இல்லாம நீ ட்ரீம், ஒரு தரிசனத்தோட இருக்கணும். ஒரு ஆமா, நம்ம வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு துணையை பார்க்கும்போது ஒரு தரிசனம் உள்ளவனை, ஒரு ட்ரீமரை, ஒரு லட்சியம் சாதித்தவனை பார்க்கணும். இல்லைன்னா உங்க பிள்ளைகளுடைய
ட்ரீமையினுடைய அந்த இறகையை வெட்டி விட்டுருவான். கழுகோட இறகை வெட்டி விட்ட மாதிரி வெட்டி விட்டுருவான். சத்தோடைய ஆமாம், இறகை வெட்டி விட்டுறவங்கள பார்க்கக்கூடாது. நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா எங்க இறகையே வெட்டி உடச்சி விட்டுட்டாங்க அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கு. எங்க பறக்கலான்னு இருந்தா 2 சிறகும் உடஞ்சு போயிருக்கேன். சிறகு உடஞ்சு போயிருக்க. வீட்டில் இருந்து நல்லா ஜெபிக்கிற ஸ்திரீகள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒருத்தரும் இல்லை. அடுத்தவங்க கதையை தான் ரொம்ப பேசுவோம். நாடகம் பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து. அதனால எல்லாரும் என்ன செய்யணும்? வேலைக்கு போகணும். ஆமாம், அவனுடைய எதிர்காலம், அவனுடைய ஒரு நோக்கம் உண்டு, ஒரு லட்சியம் உண்டு. அதற்கு நேராக ஓடணும். Shine International Ministries, the house of conquerors. Christ will shine on you. கர்த்தர் உன்னில் பிரகாசிப்பார். Experience the love of God and get connected with Shine International Ministries. Church of Shine India, Nagarkoil. Deep moments of worship, ஆழமான ஆராதனை, anointing sessions, அபிஷேகம், life transforming messages, வாழ்வை மாற்றும் செய்திகள், deliverance, விடுதலை, prophetic word, தீர்க்க தரிசன வார்த்தைகள் and healing. மற்றும் வியாதியிலிருந்து சுகம். Word of God by Reverend Dr. Shaima Bennett. கர்த்தருடைய வார்த்தை அளிப்பவர் ரெவரண்ட் டாக்டர் ஷைமா பென்னட். Be connected with us in our services in faith and love. அன்பிலும் விசுவாசத்திலும் எங்கள் ஆராதனையில் இணைந்திருங்கள். O ye youth, arise and shine. வாலிபனே எழுந்து பிரகாசி. Youth services in English. வாலிபர் ஆராதனை ஆங்கிலத்தில். Every Sunday from 8 a.m. to 9:30 a.m. எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8 மணி முதல் 9:30 மணி வரை. Tamil service every Sunday from 10 a.m. to 1 p.m. தமிழ் ஆராதனை எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. Kids service every Sunday from 2 p.m. to 3:30 p.m. exclusively for kids. Powerful worship, games, puppet shows, and Word of God. Shine International Ministries invites you all to our life-changing Sunday services. Join and be blessed. வாழ்வை மாற்றும் ஞாயிறு ஆராதனைகளில் கலந்து கொள்ள ஷைன் இன்டர்நேஷனல் ஊழியங்கள் உங்களை அன்புடன் அழைக்கிறது. Church of Shine India is located in Mahatma Gandhi Nagar, 4th Street, opposite to Panjasli Hospital, Nagarkoil. Contact 99-760-55505 or 85-080-55505. Shine International Ministries, the house of conquerors. யோசேப்பு, he was a dreamer. அவன் வந்து ட்ரீம் பண்ணான். அவனுடைய சொப்பனம் என்ன இருந்துச்சு? சகோதரர்கள் மத்தியில என்ன கர்த்தர் உயர்த்துவார். அதுதான் அவனுடைய சொப்பனம். அந்த சொப்பனத்துக்கு நேராக ஓடினான். பலவர்ண அங்கி இருந்ததும் அவன் நினைச்சிருப்பான் அவனுடைய சொப்பனம் நிறைவேறிடுச்சு. கிடைச்சது பலவர்ண அங்கி. ஆனா சொப்பனம் நிறைவேறிடுச்சா? பலவர்ண அங்கிய எடுத்து போட்டாங்க. ஆனாலும் என் கர்த்தர் குறித்த காலத்துல குறித்த வேலை வந்ததும் என் கர்த்தர் அவனை உயர்த்தினார். உங்க வாழ்க்கையிலையும் என் கர்த்தர் குறித்த காலத்துல குறித்த நேரத்துல என் கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களையும் திட்டம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். சின்ன பிள்ளைய கேட்டாலே சொல்லுவாங்க, உனக்கு என்ன ஆகணும்னு கேட்டா வளர்ந்த பிறகு என்ன வேணா அதுக்கு ஒரு லட்சியம் சொல்லுவாங்க. அப்படித்தானே? ஒரு எய்ம் இருக்கும், அவங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும். யோசேப்பு, he was a dreamer. இல்ல, அவன் வந்து ட்ரீம் பண்ணான். அவனுடைய சொப்பனம் என்ன இருந்துச்சு? சகோதரர்கள் மத்தியில என்ன கர்த்தர் உயர்த்துவார். அதுதான் அவனுடைய சொப்பனம். அந்த சொப்பனத்துக்கு நேராக ஓடினான். பலவர்ண அங்கி இருந்ததும் அவன் நினைச்சிருப்பான் அவனுடைய சொப்பனம் நிறைவேறிடுச்சு. கிடைச்சது பலவர்ண அங்கி. அப்படிதானே? ஆனா சொப்பனம் நிறைவேறிடுச்சா? பலவர்ண அங்கிய எடுத்து போட்டாங்க. ஆனாலும் என் கர்த்தர் குறித்த காலத்துல குறித்த வேலை வந்ததும் என் கர்த்தர் அவனை உயர்த்தினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க யோசேப்புக்கு ஹாய் அப்படி சொல்ற மாதிரி சொல்றீங்களே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்க வாழ்க்கையிலையும் என் கர்த்தர் குறித்த காலத்துல குறித்த நேரத்துல என் கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களையும் திட்டம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ட்ரீம் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறது இல்ல, அதுக்கு கரெக்டான ஒரு ஸ்பெசிபிக்கான டைம் வச்சு அதற்கு நேராய் போராடும். அப்படித்தானே? கல்யாணம் முடிஞ்சா நமக்கு தெரியும் அந்த ஸ்திரீ என்ன ஆவாங்க? கர்ப்பவதி ஆவாங்க. உண்மைதானே? எத்தனை மாசம்? 10 மாசம்னு வச்சுக்கோங்களேன். அது குறிக்கப்பட்ட
காலம். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, குறிக்கப்பட்ட காலம். ஆமாம், இந்த 10 மாதம்னு அந்த பிரெக்னன்ட் லேடிக்கே தெரியுதுன்னா உன்னுடைய திட்டத்துக்கும் உன்னுடைய நோக்கத்துக்கும் உன்னுடைய ட்ரீமுக்கும் கரெக்டான ஒரு டைம் உண்டு. குறிக்கப்பட்ட காலம். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, குறிக்கப்பட்ட காலம். இந்த குறிக்கப்பட்ட காலம் இல்லாம ட்ரீமை சொல்லி ட்ரீம்னு சொல்லி நடக்கிறவனை நம்பவே கூடாது. நீ எஃபர்ட் போடணும். அந்த குறிக்கப்பட்ட காலத்துல அந்த குறிக்கப்பட்ட தீர்க்க தரிசனம், குறிக்கப்பட்ட வாக்குத்தத்தம், குறிக்கப்பட்ட ஆசீர்வாதம், குறிக்கப்பட்ட அந்த திட்டத்தை நிச்சயமா கர்த்தர் நிறைவேற்றணும். அதை நிறைவேற்றுவதற்கு நீ போராட வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா, வசனம் சொல்லுகிறது, குறித்த காலத்துக்காக சில தரிசனங்கள் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவில் விளங்கும். அது தாமதித்தாலும் அதற்கு காத்து. அதுக்கு ஒரு குறிக்கப்பட்ட காலம் உண்டு, டைம் பீரியட் உண்டு. சிலவங்களை பார்த்தீங்கன்னா, நான் 10ஆம் கிளாஸ்லேருந்தே இப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வயசு என்ன? 50 வயசு. 50லையும் ஒன்றும் சாதிக்கலை. 50லையும் ஒன்றும் சாதிக்கலைன்னா இன்னியும் ஒன்றும் சாதிக்க போகிறதே இல்லை. நிர்ணயம் பண்ணணும். ஆமாம், எய்ம் பண்ணணும். நம்ம சில நேரம் என்ன தெரியுமா, ஒரு ஏஜ் தாண்டதும் இனி எங்கே எனக்கு நடக்க போகுது, இனி நடக்க போகுது இல்லை, போராட வேண்டும். அதுக்கு ஸ்டெப் எடுக்கணும். நான் ஏன் சொன்னேன்னா, 10 மாதம்னா 10 மாதம் கழிஞ்சா குழந்தை வந்துதா, நீ கரெக்டான மந்தில் கரெக்டான அதுக்கு ஒரு வளர்ச்சி இருந்துச்சுன்னா 10வது மாதம் ஆன குழந்தை வந்துதான் ஆகணும். உன்னுடைய ஆசீர்வாதத்தையும் நீ பெற்றெடுத்துதான் ஆகணும். பெற்றெடுக்கும் போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். பெற்றெடுக்கும் போது ரொம்ப வலிக்கும். பெற்றெடுக்கும் போது வேதனை வரும். ஆனா அதை நீ பார்க்க ஆரம்பிக்கும் போது நிச்சயமா அதுல இருக்கிற ஒரு சந்தோஷம், வேதனை எல்லாவற்றையும் மறக்க பண்ணும். அதனாலதான் யோசேப்பு குழியில இருக்கும் போது கூட நினைச்சு பார்க்கல. அவனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கும், மனாசே, எப்ராஹிம். மனாசே என்றால் கர்த்தர் நான் பட்ட துன்பத்தை எல்லாம் மறக்க பண்ணினார். எப்ராஹிம் என்றால் பெருக்கத்தை தந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மறக்க பண்ண ஒரு நாள் உண்டானால் பெருக்கத்துக்கு ஒரு நாள் உண்டு. மறக்க பண்ண ஒரு நாள் உண்டானால் என்னுடைய வாழ்க்கையில பெருக்கத்துக்கு ஒரு நாள் உண்டு. மறக்கவும் பண்ணுவார், பெருக்கத்தையும் தருவார். நான் பட்ட வேதனை, நான் பட்ட பாடு, நான் வடிச்ச கண்ணீர் ஏன் கர்த்தர் மறக்க பண்ணுவார். எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் சில வேதனைகளை மறக்க பண்ணுவார்? நான் தூங்காம இருந்து வடித்த கண்ணீரை ஏன் கர்த்தர் மறக்க பண்ணுவார்? வேதனைகள் மறக்க பண்ணுவார், கஷ்டங்களை மறக்க பண்ணுவார். எத்தனை பேர் சொல்றீங்க வேதனையை மறக்க பண்ணுவார்? அந்த வசனம் எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? யோசேப்பு மறக்கவும் பண்ணினார், பெருக்கத்தையும் கொடுத்தார். குழியில் இருக்கும்போது நினைச்சிருப்பானா? குழியில் இருக்கும்போது அவன் நினைச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க, எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை மாறும், எனக்கு இந்த வேதனையெல்லாம் மறக்க பண்ணுவார்? நினைச்சிருக்கவே மாட்டான். ஆனால் கர்த்தர் அவனுடைய வேதனைகளை மறக்க பண்ணினான். எத்தனை பேர் சொல்றீங்க வேதனை மறக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு? நான் படித்த கண்ணீர், நான் பட்ட துன்பம், நான் தலை குனிஞ்சது, நான் வெட்கப்பட்டது, நான் வேதனைப்பட்டது, நான் கதறி அழுதது, இதெல்லாம் மறக்க பண்ண வேண்டிய நேரம் வந்து விட்டது. எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லாம நான் தனியாய் நின்று போராடினது, இதெல்லாவற்றையும் மறக்க பண்ண வேண்டிய நேரம் வந்து விட்டது. மறக்க பண்ணினார் என்றால் மறக்க பண்றதோடு அப்படியே நிப்பாட்ட மாட்டார், பெருக்கத்தை தருவார். மறக்க பண்ணுகிறார் என்றால் பெருக்கத்தை தருவார். அதுதான் நம்முடைய தேவன். ஓடுனது எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க, இதுக்கு மேல எனக்கு பலன் இருக்கா ஆண்டவரேன்னு கேட்டதுனால எத்தனை பேர் இருக்கிறீங்க? இதுக்கு மேல எனக்கு பலன் இருக்கா, இனி நான் தாண்டுவேனா, என் வாழ்க்கை நல்லாகுமா, என் வாழ்க்கையில உயர்வு இருக்குமா, இனி மாற்றம் இருக்குமா, நீ எத்தனையோ நாள் யோசிச்சிருப்போம். எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் சில காரியங்களை மறக்க பண்ணினான், இன்னும் மறக்க பண்ணுவார். சிலதெல்லாம் இருதயத்துக்குள்ள அவ்வளவு காயமா இருக்கு தெரியுமா? எத்தனை பேர் சொல்றீங்க சில இடங்கள்ல நம்ம தலை குனிஞ்ச நேரம், சில துரோகங்கள், சில வேதனைகள், இதெல்லாம் என் கர்த்தர் என்ன செய்வார்? மறக்க பண்ணுவார். மறக்க பண்ணுவார், பெருக்கத்தை தருவார். அதான் நம்முடைய தேவன். அதான் நம்முடைய தேவன். அடுத்ததாக ஒரு குறிப்பு, ஒரு ஸ்பெசிபிக்சிட்டி, ஒரு குறிப்பாக இருக்கணும், ஒரு யூனிக் நேச்சராக இருக்கணும், யூனிக்காக இருக்கணும். நான் அதை சொல்றேனே, தாவீது சுரமண்டலத்தை வாசிக்கிறதுக்கு சேரினவன்.
தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரையும் ஒரே போல என் கர்த்தர் இந்த உலகத்துல படைக்கலாம். எல்லாரும் வித்தியாசமானவங்க. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? உங்க அக்கா வித்தியாசம், தங்கச்சி வித்தியாசம், அண்ணன் வித்தியாசம், தம்பி வித்தியாசம், எல்லாருமே வித்தியாசம். எல்லாருக்குள்ளேயும் விதவிதமான திறமைகள் இருக்கு. உண்மைதானே? ஆமா, எல்லாருக்குள்ளேயும் வித்தியாசமான திறமைகள் இருக்கு. ஒரு லட்சியம் வேணும். அந்த லட்சியத்தோட பிரேயரும் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் நிறைவேற்றுவார். குறித்த காலம். பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, குறித்த காலம். குறித்த காலம். குறித்த காலத்துல குழியில கிடந்த யோசேப்பை என் கர்த்தர் உயர்த்தினார். குறித்த காலத்துல பிள்ளை இல்லாத ஆபிரகாமை என் கர்த்தர் ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றினார். குறித்த காலத்துல அனாதையா இருந்த எஸ்தரை ராஜஸ்திரியா என் கர்த்தர் மாற்றினார். குறித்த காலத்துல பொறுக்கி கொண்டிருந்த ரூத்த என் கர்த்தர் அந்த தேசத்துக்கு அதிபதியா ஒரு அந்த நிலத்துக்கு ஓனரா என் கர்த்தர் மாற்றுகிறார். குறித்த காலத்துல அடிமையா இருந்த தானியேலை என் கர்த்தர் உயர்த்தினார். குறித்த காலத்துல மலடியா இருந்த சாராள் பிள்ளையை பெற்றால். குறித்த காலம். குறித்த காலம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. நீ அழ ஒரு காலம் உண்டானால், நகைக்கிறதற்கு ஒரு காலம் உண்டு. நீ கண்ணீர் வடிக்கிறதற்கு ஒரு காலம் உண்டானால், சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலோ கம்பீர சந்தோஷம் உண்டாகும். ஏனென்றால் உன்னுடைய காலங்கள் அவர் கையில இருக்கிறது. உன்னுடைய காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. மனுஷன் நிர்ணயம் பண்ண முடியாது. இது அவர் கரத்தில் இருக்கிறது. மனுஷனும் செய்ய முடியாது. அதுதான் நம்ம தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் உயர பறக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. உயர எழுப்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. தாவீது சுரமண்டலத்தை வாசிக்கிறவன். அவன் சுரமண்டலத்தை வாசிக்க தெரிஞ்சவன். அதை அப்படியே வாசிச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தான். குறித்த காலம் ஒன்று வந்ததும், அவன் ஆல்ரெடி ஒரு ராஜா தான், அவன் ராஜரிக அபிஷேகம் பெற்றவன். ஆனா குறித்த காலம் வந்ததும் அவனுடைய சாமுவேல் தீர்க்கதரிசி கொண்டு அவனை சவுலுடைய அரண்மனைக்குள்ள கொண்டு போய் விடல. அவனுடைய சகோதரர்கள் சவுலுடைய அரண்மனையில வேலை பார்த்து கூட ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணல. ஒரு ரெக்கமெண்டேஷன் இல்லாம ஏன் கர்த்தர் அவனுடைய சுரமண்டல வாசிப்பு, அந்த சுரமண்டலம் வாசித்து அவன் தேவனை ஆராதிக்க அந்த ஆராதனை அவனை அரண்மனையில் கொண்டு போய் நிறுத்தினது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உயர்வான இடங்கள்ல I see a shift in this place. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உயர்த்த வேண்டிய நேரம் வந்து விட்டது. என் கர்த்தர் உன்னை உயர்த்த வேண்டிய நேரம் வந்து விட்டது. பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன். சில உயர்வுக்குள்ள என் கர்த்தர் கொண்டு போக வேண்டிய நேரம் வந்து விட்டது. சில அரண்மனைகளுக்குள்ள என் கர்த்தர் கொண்டு போக வேண்டிய நேரம் வந்து விட்டது. நீ அரண்மனையில போகிறதற்கு வாய்ப்பே இல்லதான். எஸ்தர் அனாதை பெண் தான், யாரும் இல்ல, ரெக்கமெண்ட் பண்றதுக்கு ஆளே இல்ல. ஆனா என் கர்த்தர் குறித்த நேரத்துல குறித்த காலத்துல என் கர்த்தர் அவளை உயர்த்தினார். என் கர்த்தர் உயர்த்தினார். There is a shift. ஒரு சேஞ்ச் உண்டாக போகிறது. ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. தாவீது நினைச்சிருந்தா அவன் சகோதரனே அவனுக்கு உதவி பண்ணிருக்கலாம். உண்மைதானே? நினைச்சிருந்தா சகோதரனே உதவி செஞ்சிருப்பான். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? தீர்க்கதரிசியும் உதவல, சகோதரனும் உதவல. தீர்க்கதரிசியும் உதவல, சகோதரனும் உதவல. தீர்க்கதரிசி உதவி செய்யல, தீர்க்கதரிசியும் அரண்மனைக்குள்ள கொண்டு போய் விடல. சகோதரன் அவன் நினைச்சிருந்தா செய்யலாம். சொந்த பந்தங்கள் எத்தனையோ பேர் நினைச்சிருந்தா அவங்க வாசலை திறந்திருக்கலாம். ஒருத்தரும் செய்யல. அவனுக்கு தெரிஞ்சது சுரமண்டலம் வாசிக்கிறதுக்கு. அவன் சுரமண்டலம் வாசிக்க என் கர்த்தர் அதே சுரமண்டலத்தை கொண்டுதான் அவனை அரண்மனைக்குள்ள கொண்டு போய் நிறுத்தினார். அவன் அப்படியே சுரமண்டலம் வாசிக்க அதே சுரமண்டலத்தை கொண்டு என் கர்த்தர் அவனை அரண்மனைக்குள்ள கொண்டு போனார். ஒண்ணு தெரியுமா? ஆலயத்துல எல்லா பிள்ளைகளும் ஏதாவது ஒரு பங்குல ஊழியம் பண்ணணும். ஏனென்றால் அந்த சின்ன பார்ட், அந்த ஊழியம் தான் உன்னை ராஜ அரண்மனைக்குள்ள உன்னுடைய ட்ரீமுக்கு நேராய் உன்னை நடத்தும். உண்மைதான்.
துடைக்க தெரியுமா, தூக்க தெரியுமா, பாத்திரம் கழுவ தெரியுமா, என்ன தெரியுமா, சமையல் தெரியுமா, எதுவா இருந்தாலும் டெடிக்கேட்டடா பண்ணுங்க. அது இன்னொரு சைடு வாசலை திறக்கும். யோசேப்பு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல தெரியும். அது அவனை பார்வோனுடைய அரண்மனையில கொண்டு போய் நிறுத்தினது. தேவனுடைய பிள்ளையே, ஆலயத்துல தேவனுடைய ராஜ்ய மகிமைக்காக நீ ஆலயத்துல சும்மா பாட்டா வந்துடக்கூடாது, ஒன்றும் செய்யாம சும்மா வந்து அட்டன் பண்ணக்கூடாது. ஆலயத்துல வந்தா ஏதோ ஒண்ணு முடிஞ்சதை செய்யுங்க. ஏன்னா அதுதான் அந்த காரியம்தான் உங்களை உயர்த்தும். ஆமா, உயர்ந்த இடத்துல கொண்டு போய் உட்கார பண்ணும். அதுதான் ஸ்பெசிஃபிக்கா கர்த்தர் ஒரு காரியத்தை தந்திருப்பார் தெரியுமா? அந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பிங்க. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கே ஊழியம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. இன்னைக்கே ஊழியம் செய்யுங்க. ஊழியம்னா உடனே மைக்க பிடிச்சி பிரசங்கம் பண்றது இல்லை. ஊழியம் என்றால் என்ன முடியுமோ செய்யுங்க, என்ன முடியுமோ செய்யுங்க. உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. உங்களுக்கு என்ன தெரியும் செய்யுங்க. சூரமண்டலம் வாசிக்க தெரியுமா, வாசிங்க. தேவனுடைய பிள்ளை என்ன உங்களுக்கு செய்ய தெரியும் பண்ணுங்க. அது உன்னுடைய வாசல் ஏதாவது ஒரு விதத்துல கர்த்தர் கதவை திறப்பார். வண்டி ஓட்ட தெரியுமா, என்ன செய்ய தெரியும், ஏதோ ஒரு அட்டன் பண்ணிட்டு போகக்கூடாது. சும்மா வந்து அட்டன் பண்ணிட்டு போகக்கூடாது. பார்வையாளர்களா அல்ல, பங்காளர்களா இருங்க. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சிரிச்சு சொல்லுங்க, பார்வையாளர்களா இல்ல பங்காளரா இருங்க. ஆமா, ஏதோ ஒண்ணு தூரமா இருக்கா, கோஆர்டினேட்டரா இருங்க. ஏதோ ஒரு விதத்துல சின்ன ஒரு காரியத்தை செய்யுங்க. ஒரு சின்ன ஒரு பங்கு, ஒரு சின்ன ஒரு ஊழியத்தை செய்யுங்க. அந்த ஊழியம் ஒரு கதவை உனக்கு திறக்கும். அந்த ஊழியம் ஒரு கதவை திறக்கும். அந்த ஊழியம் ஒரு கதவை திறக்கும். அது ஒரு வாசலை திறக்கும். அது நிமித்தம் ஒரு நன்மை உண்டாகும். அது நிமித்தம் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். அது நிமித்தம் ஒரு வாசல் திறக்கப்படும். அடுத்ததாக தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு, நான் சொன்னேன், ஒரு லட்சியம் இருக்கணும். அதை அடையணும். அதை அடையிறதுக்கு அதுக்கு பின்னாடி நடக்கணும். அதுக்கு சம்திங் நம்மளால முடிஞ்சதை இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு விலைக்கிரயம் செலுத்தணும். இயேசு கிறிஸ்து தேவன் தம்முடைய ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்கணும்னு டிசைட் பண்ணதும் அவர் என்ன செய்தார்? தேவன் அவரே என்ன செய்தாரு? வேஷம் மாறினது மாதிரி அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்துல வந்து விலைக்கிரயம் செலுத்தி நம்மை மீட்டுக் கொள்கிறார். உண்மைதானே? நீ எதுக்கு விலைக்கிரயம் செலுத்தினாலும் அது உனக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். தூக்கத்தையே செஞ்சுட்டு இருந்தா தூக்கம்தான் ரிட்டர்ன் கிடைக்கும். உண்மைதானே? தரித்திரமா மாறிடும். எது உன்னுடைய லட்சியமோ அதுக்கு என்ன செய்யணும்? ட்ரெயின் ஆகணும், இன்வெஸ்ட் பண்ணணும். உனக்கு மெடிக்கல்ல ஒரு ஃபோக்கஸ் இருந்தால் சின்ன வயசுல என்ன செய்யணும்? அந்த மெடிக்கல் லைனே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். உன்னுடைய ட்ரைனிங் மெடிக்கல் சைடில் எடுக்கணும். மெடிக்கல் 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 அப்படியே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் என்ன செய்வார்? நீ விலைக்கிரயம் செலுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் அதில் கொண்டு அடையிறதுக்கு விடுவார். நம்ம எப்போவுமே எஃபர்ட் போட மாட்டோம். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? உயர எழும்பணும், என் குடும்பம் உயர எழும்பணும்னு ஆசீர்வாதமாக இருக்கணும், அதற்கு எஃபர்ட் போடணும், அதுக்கு கிரயம் செலுத்தணும். கனவு பார்த்துட்டு இருக்கிறதல்ல. நம்ம எப்படி தெரியுமா? நமக்கு லாட்ரி கேட்டு கேட்டு பழகிட்டோம். நமக்கு எல்லாமே லாட்ரி டிக்கெட், லாட்ரி அடிக்கணும். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சிரிச்சுட்டே சொல்லுங்களேன், லாட்ரி அடிக்காதுன்னு சொல்லுங்க. லாட்ரி ஒன்றும் அடிக்காது. சாண்டா கிளாஸ் பேகை கிஃப்டை கொண்டு வீட்டுக்கு வெளியே வைக்கிற மாதிரி பணத்தை வீட்டுக்கு வெளியே யாரும் வைக்கவே மாட்டா. நான் கூட சின்ன வயசில் சில நேரம் யோசிப்பேன், சார் சாண்டா கிளாஸ் ஏதாவது கிஃப்ட் வைக்கிற மாதிரி யாராவது பணத்தை ஒரு பேக்கில் கொண்டு வச்சா நல்லா இருக்குமே. யாரெல்லாம் யோசிச்சிருக்கீங்க? ஈஸியாக கதவு திறக்கணும். இந்த கதவை எனக்கு இப்படி ஒருத்தர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி இது பண்ணால் நல்லா இருக்குமே. பைபிளில் எந்த இடத்துலையுமே தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவதற்கு எந்த மனுஷனையும் கர்த்தர் உபயோகப்படுத்தவே, என கர்த்தருடைய கனத்தை யாருக்கும் கொடுக்கவே மாட்டார். என் கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்தணும்னு நினச்சா எப்படி வேணாலும் உயர்த்துவார், எதை செஞ்சும் உயர்த்துவார்.
சில நேரம் சில தீர்ப்புகள், சில நேரம் எந்த மனுஷன் எந்த கோர்ட்டில் போய் என்ன உனக்கு எதிராக தீர்ப்பு எழுதினாலும் ஃபைனல் ரிப்போர்ட்டு மேலே இருக்கிறவர் எழுதுனது தான். எத்தனை பேருக்கு புரியுது? யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, யாரும் எதுவும் நம்மளை யாரும் தொட முடியாது. ஃபைனல் ரிப்போர்ட் எழுதுகிற ஒரு தேவன் உண்டு. ஃபைனலாக நமக்கு நியாயம் தீர்க்கிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு. அவர் என்ன எழுதி இருக்கிறாரோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும். எந்த மனுஷனும் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. அதனால தான் ஆபிரகாம் சொல்லுவார், சோதோமின் ராஜா போய் திங்ஸை கொடுக்கும்போது சொல்லுவார், நீ என்ன ஆசீர்வதிச்சேன்னு சொல்லிட்டு ஒரு நாளும் அப்படி ஒரு பேர் உண்டாகாது. ஏன்னா நான் அனாதை போல அலைஞ்ச போதும் என் கர்த்தர் தான் என் கூட இருந்தார். எனக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தேன், பரதேசியா வரும்போதும் என் கர்த்தர் தான் கூட இருந்தார். கர்த்தருடைய மகிமையை யாருக்கும் கொடுக்கவே மாட்டார். நம்ம எஃபர்ட் போட ஆரம்பிக்கணும். ஒருவேளை இவ்வளோ நாள் லட்சியம் இல்லாமல் வாழ்ந்துருப்போனா கழுகு லாக் பண்ணுற மாதிரி லாக் பண்ணணும். இப்படி நான் எழும்ப போகிறேன், என் வாழ்க்கை எழுமணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழுமணும், குடும்ப ஜீவியத்தில் எழுமணும், தகர்க்கப்பட்ட தொழில்களில் எழுமணும், பிஸ்னஸில் எழுமணும். உங்கள் பிள்ளைங்க செய்வாங்கன்னு இருக்கிறதுல நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் எழுமணும். நீங்கள் எழும்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது. Shine International Ministries, the house of conquerors. Christ will shine on you. கர்த்தர் உன்னில் பிரகாசிப்பார். Experience the love of God and get connected with Shine International Ministries. Church of Shine India, Nagarkoil. Deep moments of worship, ஆழமான ஆராதனை, anointing sessions, அபிஷேகம், life transforming messages, வாழ்வை மாற்றும் செய்திகள், deliverance, விடுதலை, prophetic word, தீர்க்க தரிசன வார்த்தைகள் and healing. மற்றும் வியாதியிலிருந்து சுகம். Word of God by Reverend Dr. Shaima Bennett. கர்த்தருடைய வார்த்தை அளிப்பவர் ரெவரண்ட் டாக்டர் ஷைமா பென்னட். Be connected with us in our services in faith and love. அன்பிலும் விசுவாசத்திலும் எங்கள் ஆராதனையில் இணைந்திருங்கள். O ye youth, arise and shine. வாலிபனே எழுந்து பிரகாசி. Youth services in English. வாலிபர் ஆராதனை ஆங்கிலத்தில். Every Sunday from 8 a.m. to 9:30 a.m. எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8 மணி முதல் 9:30 மணி வரை. Tamil service every Sunday from 10 a.m. to 1 p.m. தமிழ் ஆராதனை எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. Kids service every Sunday from 2 p.m. to 3:30 p.m. exclusively for kids. Power worship, games, puppet shows and word of God. Shine International Ministries invites you all to our life-changing Sunday services. Join and be blessed. வாழ்வை மாற்றும் ஞாயிறு ஆராதனைகளில் கலந்து கொள்ள ஷைன் இன்டர்நேஷனல் ஊழியங்கள் உங்களை அன்புடன் அழைக்கிறது. Church of Shine India is located in Mahatma Gandhi Nagar, 4th Street, opposite to Panjasli Hospital, Nagarkoil. Contact 99-760-55505 or 85-080-55505. Shine International Ministries, the house of conquerors.